கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 4ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் ஞானஸ்தானம் எடுத்து திரும்பிய இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். இது யூதயா பிராந்தியத்திலே அவர் ஞானஸ்தானம் யோர்தான் நதியில் எடுக்கிறார். அதன் கீழ்ப்பகுதியில் இருக்கிற வனாந்தரத்திலே அவரை பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே கொண்டு போகப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்படுவது என்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது, சர்வ வல்லவருடைய அனுமதி இல்லாமல் பிசாசானவன் யாரையும் சோதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். இங்கே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக யோபு வாழ்ந்திருக்கிறார் என்றும் பார்க்கலாம். பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையான பகடக்காய்களாக, அதாவது முந்தி காலத்தில் கோழி குண்டு விளையாடுவாங்க. குழியில் தூக்கி போட்டு கரெக்டாக மார்க் பண்ண கோழி அடிச்சிட்டோம்னா, யார் அடித்தாங்களோ அந்த குழியில் கிடக்கிற அத்தனை கோழி குண்டும் அவங்களுக்குரியது. அந்த மாதிரி தேவன் தனக்குரிய பிள்ளைகளை வைத்திருக்கும் போது பிசாசானவன் அவர்களை தனக்கென எடுத்துக்கொண்டான். ஆதாம் ஏவாளிலிருந்து தேவன் இப்பொழுது அவர்களெல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்துவை கீழே விழாத, விசுவாசத்திலே சிறந்த, சந்தேகப்படாத, தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற விசுவாச குமாரனாக அவர் உருவாகி மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆதலால் இயேசு கிறிஸ்துவானவருக்கும் சோதனை உண்டாகிறது. அந்த சோதனையை எப்படி ஜெயிப்பது என்று ஒரு தனி மனிதனாக வாழ்ந்து காட்டுவதற்காக தேவனே மனிதனாய் பிறந்திருக்கிறார். அதை செயல்படுத்துகிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள். 40 நாளும் பிசாசானவனால் இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்பட்டார் என்றால், நமது வாழ்நாள் எல்லாம் இப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் புடமிடுவதற்காக வனாந்தரத்திலே சோதித்து அறிந்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அதற்கு ஒப்பாக இது இருக்கிறது. தேவனோடு தேவனுடைய பணிக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் தேவனோடு ஒருமனப்பட்டிருக்கும். இப்படி உபவாசித்து ஜெபிப்பது யூதர்களின் வழக்கமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவானவரும் தனி ஒருவராக வனாந்தரத்திலே சுற்றித் திரிகிறார். அவர் 40 நாள் உபவாச ஜெபத்தை முடித்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பிசாசானவன் இந்த 40 நாளும் அவரை தேவனோடு ஒப்புரவாக விடாமல் தடுத்தது போலவே 40வது நாளிலே அவருக்கு சரீரப்பிரகாரமான உபாதைகள் உண்டாகும் போது அதை பயன்படுத்தி கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற சகலவிதமான பலவீனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி வழிநடத்துகிறதாக, தேவனை சாருகிறதாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை பிசாசானவன் பயன்படுத்துவதற்கு இடமளிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிசாசானவன் சோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று சற்று முன்புதான் யோவான் ஸ்நானகன் அநேகருக்கு போதித்திருக்கிறான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி நீ சொல்லும் என்று, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தமது சாயலிலே படைத்து தேவனுடைய பிள்ளைகளாய் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை சந்தேகப்பட்டு, தேவன் சொல்லியிருப்பாரோ என்று சந்தேகப்பட்டு விசுவாசியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனை சோதித்தார்கள். ஆதலால் அவர்கள் தேவனுடைய குமாரன் என்ற பதவியை இழந்து மனிதர்களானார்கள், அதாவது பாவிகளானார்கள். இப்பொழுது கிறிஸ்து அந்த பூரண தேவனுடைய குமாரனாக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து காட்ட வந்திருக்கிறார். ஆதலால் இயேசு கிறிஸ்துவை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், இந்த காரியங்களெல்லாம் நீ செய்து முடித்து விடுவாய ஆனால், நீ அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவனானால் என்று சொல்லி தேவன் மேலே சந்தேகப்படும்படி அவரை தூண்டுகிறான். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளிடத்திலே தேவன் அப்படி சொல்லி இருந்தாரோ என்று ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது போல இங்கேயும் நீ தேவனுடைய குமாரனோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். சோதனையின் வேலைகளிலே உச்சக்கட்ட நிலையிலே இப்படித்தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரோ மிகவும் கவனமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு சராசரி மனிதனாக மன்னாவையினாலே போஷிக்கிறவர் அவர், வானத்து மன்னாவினாலே போஷிக்கிறவர் அவர் வார்த்தையை அனுப்பியும் போஷிப்பார் என்று கிறிஸ்து விசுவாச அறிக்கையை செய்கிறார். 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இந்த பூமியும் இதை ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தையும் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆதாம் அதை இழந்து போனான். இப்பொழுது இந்த உலகமும் அதனுடைய ராஜ்யமும் பிசாசின் கையிலே இருக்கிறது. கிறிஸ்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக பூமியிலே வந்தார் அல்லவா? பூமியை மீட்டெடுக்க வந்திருக்கிறார்.
அதனால் நீ என்னை பணிந்து கொள்ளு, இதுக்காக தானே வந்த, இதை நீ என்னை மட்டும் நீ ஆராதனை பண்ணு, நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு ட்ரிக்காக ஷார்ட்கட் மெத்தடை சொல்லி கொடுக்குறான். அநேக வேளைகளில் பிசாசானவன் நம்ம இடத்துல பேசும்போது தேவனுடைய காரியங்கள் போலத்தான் அமையும். ஆனால் மிகவும் கவனமாக தேவன் விரும்புகிற வண்ணமாக அந்த காரியம் நடக்கிறதா என்பதை நாம் காண வேண்டும். இயேசுவானவர் குமாரனாக நமக்கு வாழ்ந்து காட்ட வந்தபடினாலே நம்மிடத்திலே தேவனுக்கு முதன்மையான இடமும் முழுமையான இடமும் ஆராதனையும் அவருக்கு உரியது மாத்திரமே என்பதை ஒரு மனிதனாக செய்து காட்டுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நம் தேவனை அல்லாமல் வேற ஒன்றையும் நான் ஆராதிக்க மாட்டேன் என்பதிலே மிக கவனமாக நாமும் இருக்க வேண்டும். 10 கட்டளைகளின் பிரதான கட்டளையும் அதுதான். அப்பம் என்பது அன்றாட தேவை. உலக சகல ராஜ்யங்களையும் ஆளுகை செய்வது என்பது அதிகாரம், மதிப்பு, இமேஜ், புகழ், பெருமை இவைகளெல்லாம் அடக்கியுள்ளது. மூன்றாவதாக நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்று சொல்லி எருசலேமின் தேவாலயத்தின் உப்பரையின் மேல் அவரை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். சாத்தியமோ சாத்தியமற்ற சூழலோ தேவன் சொன்னால் அதை செய்வார் என்ற விசுவாசத்தை நாம் உறுதியாக கொண்டிருக்க வேண்டும். தேவன் செய்வாரா என்ற ஒரு அவிசுவாசமோ சந்தேகமோ வந்துவிட்டால் தேவனை நாம் சோதிப்போம். அதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவரை நம்பு, விசுவாசி, அவர் சொன்னால் செய்வார், அதை நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக இந்த காரியங்களை அவர் பிசாசுக்கு செய்து பிசாசோடு போராடி அவனை ஜெயித்தார். சரீர பிரகாரமான அன்றாட தேவையோ அல்லது நமது தன்மையை, நமது பலனை, அறிவை நிரூபிக்கக்கூடிய புகழோ பெருமையோ வாய்ப்போ தேவனை விட்டு நம்மை பிரிக்கும் சோதனையாய் மாறிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் விசுவாசத்திலே ஆழமாய் வேரூன்றி வளரும்போது வேத வசனங்களை குறித்தான சந்தேக கேள்வி நமக்குள்ளாக வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சராசரி மனிதன் எப்படியெல்லாம் வேத வசனத்தை கொண்டு ஞானமாக பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது யூதயா பிராந்தியத்தின் வனாந்திர பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் அவர் உணவருந்தாமல் நடந்து கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது. இந்த வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் தனிமையிலே இருந்தார். அவர் தமது சாட்சியை காத்துக்கொள்வதற்கு அங்கே வேற்று மனிதர்கள் காணப்படவில்லை. ஆனால் பிசாசானவனை மேற்கொள்வதற்கு தேவ ஒத்தாசை அவர் கையாண்டாலும் தேவனுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தேவனுக்கு முன்பாக அவர் தன்னை நீதிமானாய் நிறுத்துவதற்கு தேவனை முதன்மைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவானவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். தனது வழக்கத்தின்படியே என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முறையாக இவர் எபிரேய புத்தகங்களையும் கிரேக்க புத்தகங்களையும் வாசிக்கிறவராக காணப்பட்டார். தோல் சுருள் எசாயாவின் சுருள் கொடுக்கப்பட்டது என்றால் பண்டைய காலத்து புராணத்துவமான எபிரேய எழுத்துக்களை வாசிக்கும் அளவுக்கு கிறிஸ்துவானவர் அவருடைய தாயாரால் வளர்க்கப்பட்டிருந்தார். பல முறை அவர் தேவாலயத்திலே வாசித்திருக்கிறார். இந்த முறை அவருக்கு எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 அத்தியாயங்களை கொண்ட புத்தகம் கொடுக்கப்பட்டாலும் அவர் அந்த தோல் சுருளை விரித்து எடுத்த பகுதியானது தன்னை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன பகுதியை எடுத்து வாசிக்கிறார். அவர் வாசித்த விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவர் வாசிக்கத்தான் செய்கிறார். அதை கேட்டவர்கள் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த சத்தம் கிருபை நிறைந்தவைகளாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவர்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வாசித்த விதம் அப்படி வித்தியாசமான ஒரு விதமாய் இருந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அவர் எழுந்திருந்து உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் என்று நிறைவேறிற்று என்றார். பிசாசானவன் நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவன குமாரனா என்று சோதித்தான். மனிதர்களோ இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சந்தேகப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானோடு அவருடைய மனநிலைமைகள் எல்லாம் அறிந்தவராய் இருந்தபடினாலே வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்று சொல்லுவது போல நீங்கள் என்னிடத்தில் பேசுவீர்கள். வைத்தியன் எவ்வளவு கற்றிருந்தாலும் தன்னைத்தானே அவன் குணமாக்கி கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் சுய பலத்தினாலே வாழ ஆசைப்படுகிறீர்கள். விசுவாசியாமல் அவைகளை சோதித்து பார்க்க விரும்புகிறீர்கள். இங்கேயும் அற்புத கிரியைகளை செய்யும் என்று என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள். You people need proof than belief. தேவனை நம்பி விசுவாசிக்காமல் அவரை சோதித்து அறிய விரும்புகிறீர்கள்.
எனக்கு தெரியும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். சாரிபாத் விதவையை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறார். அவளுடைய கீழ்ப்படுதலும் விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு அடையாளமாக இங்கே எடுத்து காட்டுகிறார். இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தாலும் தேவன் எலியாவை போஷிப்பதற்கு சாரிபாத் விதவையை தான் தேர்ந்தெடுத்திருந்தார் என்றால் அந்த விதவை கீழ்ப்படிதலும் விசுவாசம் உள்ளவளாய் இருந்திருக்கிறாள். அதே போல குஷ்ரோகம் பிடித்திருந்த நாகமானை தேவன் சுகமாக்குவதற்கு எலிசாவிடத்திலே அனுப்பியிருந்தார். இஸ்ரவேல் தேசத்திலே எத்தனையோ குஷ்ரோகிகள் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய கீழ்ப்படுதலும் அவனுடைய விசுவாசமும் அவனை சுகமாக்கியது. நீங்கள் கீழ்ப்படியாததினாலும் அவிசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களாய் காணப்படுவதனாலே உங்கள் மத்தியிலே அற்புதங்கள் நடக்கவில்லை என்று அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து அடி கோடிட்டு காண்பிக்கிறார். தங்களுடைய ஈகோ சுயம் தொடப்பட்டதினாலே அவர்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாய் கோபம் உண்டு இயேசு கிறிஸ்துவை கொல்ல வழி பார்த்தார்கள். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆதலால் அவர் இப்பொழுது நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு வந்துவிட்டார். அங்கேயும் ஓய்வு நாள்களிலே ஜனங்களுக்கு போதகம் பண்ணி வந்தார். அவருடைய போதகம் மிகவும் கிருபை பொருந்தியதாகவும் அதிகாரமுடையதாகவும் காணப்பட்டது. ஆதலால் மனிதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயங்களிலும் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் இருந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் தர்காவின் வெளிப்பிரகாரங்களிலெல்லாம் மணலை குன்றியவர்களும் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்களையும் விலங்கு மாட்டி அடைத்து வைத்திருப்பதை நீங்கள் காணலாம். இப்படி ஒவ்வொரு தர்காவின் வெளிப்புறங்களிலெல்லாம் காணப்படும். யூதர்களுடைய ஆலயங்களிலும் அப்படித்தான். இப்படி கிறிஸ்துவானவர் உள்ளே நுழையும் போது அந்த அசுத்தாவி பிடித்தவனை பார்த்து அவனுக்கு கட்டளையிட்டு பிசாசை விரட்டி அவன் சுஸ்தமாகிறான். எந்த இடங்களிலெல்லாம் பிசாசு இருக்கிறதோ பிசாசுகள் அவரை நீ தேவனுடைய குமாரன் பரிசுத்தர் என்று அடையாளம் கண்டு கொண்டு அவைகள் சத்தமிட்டன. மனிதர்களோ மசிகாவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. வேத புத்தகங்களிலே கைகளில் வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்வர்களும் முதற்கொண்டு குருட்டாட்ட அறியாமையிலே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அவைகள் அவனை விட்டு விலகிச் செல்வதையும் ஆவிகள் அவருக்கு கீழ்ப்படுகிறதையும் கண்ட மக்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட எந்த அற்புதத்தையும் இதுவரையும் நாம் காணவில்லையே, இது என்ன போதனையா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆதலால் அவருடைய பெயர் பல இடங்களிலே நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அவர் இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை முடித்துவிட்டு அங்கிருந்து சீமோன் வீட்டுக்கு கடந்து சென்றார். சீமோன் இப்பொழுது இவருடைய சீசராய் மாறி இருக்கிறார். சீமோனுடைய மாமி ஜுரமாய் இருந்தார். அவருக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவளை குனிந்து ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அவள் உடனே சுகமானாள். ஆனாலும் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடன் நாம் நன்மையை பெற்று கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் விரும்புகிற அவர் தேவையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். சீமோனும் அவனுடைய மாமியாரும் தங்கள் வீட்டை அநேகர் கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக, கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும்படியாக, கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்கள் வீட்டை அவர்கள் திறந்து தந்தார்கள். பிறருக்கு செய்தி அனுப்பினார்கள். கிறிஸ்துவண்டையிலே வழிநடத்தினார்கள். அநேகர் வந்து கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இரவு முழுவதும் ஊழியம் செய்திருக்கிறார். உதயமான போது அவர் எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்து எங்களை விட்டு போகாதிரும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரோ நான் மற்ற ஊர்களிலும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி கோல் ஓரியன்டாக அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன், அந்த வேலையை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் எதற்காக இந்த பூமியிலே பிடிக்கப்பட்டேன், என்ன வேலையை செய்கிறேன் என்பதை உணர்ந்து அந்த வேலையிலே கண்ணும் கருத்துமாக இயேசு கிறிஸ்து இருந்து நமக்கு முன் அடையாளமாகவும் ஒரு மாதிரியாகவும் நாம் அவரை பின்பற்றி செல்லக்கூடிய நல்ல அடிச்சுவடுகாகவும் வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் மேசியாவை கிறிஸ்துவை அறிக்கை செய்ய மறந்தார்கள். பிசாசுகளோ அலறி அடித்து கொண்டு அவரே கிறிஸ்து என்று அறிக்கை செய்து புறப்பட்டு போனது என்று பல இடங்களிலே வாசிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசானவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். அப்படித்தான் பிசாசினாலே ஏற்படுகிற சோதனைகளை வெல்லுவதற்கு பிதாவின் வசனங்களை நாம் பயன்படுத்தி கொண்டால் பிசாசு நம்மை விட்டு ஓடிப்போவான். பிற மனிதர்களுக்குள்ளாக இருக்கிற பிசாசுகளையும் துரத்தும் வல்லமை நமக்கு உண்டாயிருக்கும். வசனமே அல்லாமல் வரங்கள் அல்ல என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வசனம் ஆழமாக நமக்குள்ளாக வேறுண்டு போதுதான் அது வரங்களாக மாறும். அநேகர் இன்றைய காலங்களிலே வரங்களுக்கு பின்னாக ஓடி
வசனத்தை மறந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவல்லாமல் இந்த பூமியிலே ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்வாராக. வாசம் செய்யும்படியாக நாம் வாழ்வோமாக. ஆமென்.